இந்திய குடியரசுக் கட்சியின் சேக்கு தமிழரசன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சேக்கு தமிழரசன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் தூத்துக்குடியை சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இது குறித்து தங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். அந்த துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை கண்டித்து ஒரு உரத்த குரல் தந்தார். அது மிகுந்த வேதனைக்குரியது என்று அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியதோடு அது கண்டிக்க தகுந்தது. அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற தன்மைதான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கே காரணம் என்பதையெல்லாம் அவர் அப்பவே கண்டிச்சு பேசினார். அவர் உடனடியாக கூட போயிருக்கலாம். அவர் உடனடியாக போயிருந்தா அது அந்த இடத்துல இன்னும் பல நிகழ்வுகளை ஏற்படுத்திருக்கக்கூடிய, ஏன்னா அவருக்கு திரடுற கூட்டம், அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு, வேறு சில பாதிப்புகள் கூட ஏற்படுத்தியிருக்கோம். அதுல பொறுமையா இன்றைக்கு அந்த பகுதிக்கு போய் அரசாங்கம் 144 தடையெல்லாம் எடுத்த பின்னால ஆறுதல் சொல்றதோடு மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற அவர் போய் அங்க நிக்கிறதுங்கிறது அவருடைய மக்கள் செல்வாக்கு வெறும் செல்வாக்கா இல்லாம அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அவருடைய அவர் சொன்ன அந்த கருத்துக்களுடைய அடிப்படையிலேயே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில பண்றதுங்கிறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. அது நிச்சயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்னை போன்ற அடித்தளத்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கக்கூடிய பார்வை. திரு சேக்கு தமிழரசன், அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட பின்பு திரு நடிகர் ரஜினிகாந்தின் முதல் பயணமாக இது பார்க்கப்படுகிறது. இது குறித்து தங்களுடைய பார்வை? அதை போல நான் பல தலைவர்களை நான் சொல்ல முடியும். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சென்னையில பெரிய ஒரு மழை அடித்து அந்த மழை வெள்ளம் அந்த மழை வெள்ளத்துல சென்னையில இருக்கிற கூவம் நதி பகுதியில இருக்கிற பல அடித்தளத்து மக்களுடைய குடியிருப்புகள்லாம் பாதிக்கப்பட்ட போது அவரே களமிறங்கியது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு கலவர பகுதியிலே அந்த கலவர பகுதிக்கு நேரா போய் ஒரு தென்பகுதியிலே தான் கலவர பகுதிக்கு நேரா போய் பாதிக்கப்பட்ட மக்களிடையே போய் அந்த தடுப்பெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு அங்க போய் நின்னது. இதெல்லாம் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அணுகுமுறை. அது உண்மையாவே அந்த அடித்தளத்து மக்களுக்கு அவங்க எதுவும் எந்த வகையிலும் தங்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லையோன்ற அச்சத்தோட நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை தர்ற அதுக்கான தீர்வையை நோக்கிய பயணத்துல அவங்களுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிற சூழல். அதனால அது அவருடைய இந்த அணுகுமுறை மகிழ்ச்சிக்குரியது. திரு சேக்கு தமிழரசன், இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நடிகர் ரஜினிகாந்த், நான் தூத்துக்குடி சென்று அங்கே உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினால்தான் மகிழ்ச்சி, மேலும் நான் ஒரு நடிகராக அங்கே செல்லும் பொழுது என்னை பார்ப்பவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப தற்பொழுது அவர் அங்கே வந்திருக்கக்கூடியது ஒரு நடிகராக அவரை நாம் பார்க்கலாமா, இல்லை ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒருத்தராக நாம் பார்க்கலாம்? வெகு மக்களிடையிலிருந்து கலை இலக்கியம் இதெல்லாம் நீங்க பிரிச்சிட முடியாது. எல்லா கலை இலக்கியமும் வெகு மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய வாழ்வை முறை பேசுகிற கலை இலக்கியம் தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்படி வெற்றி பெற்றிருக்கிற கதாபாத்திரங்களும் அதே மாதிரியான, அதாவது அந்த எளிய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை பேசுற கதாபாத்திரங்கள் அது நிஜமான கதாபாத்திரங்களாகவே மாறுகிற போது அவங்களுக்கு ஒரு ஒன்றித்து போகிற உணர்வு வரும் அடித்தளத்து மக்களுக்கு. அது இயல்பா கடந்த கால வரலாற்றுல பலமுறை பார்த்திருக்கோம், நிகழ்ந்திருக்கு. நம்ம தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில, உலக நாடுகள்ல. ஆக அந்த கலை இலக்கியம் அந்த பாத்திரம் தங்களுக்காகவே மாறுகிற பாத்திரமாக மாறுகிற போது, அது நடைமுறையிலே அப்படி வருகிற போது அதுல ஒரு இரட்டிப்பு உணர்வும் ஒரு ஏந்து போகிற ஒருங்கிணைந்து போகிற உணர்வும் அடித்தளத்து மக்களுக்கு வரும். அந்த உற்சாகத்தை தான் இதுல பார்க்க முடியுது.